இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அதிகாலையிலே அருமையாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி எடுத்தீர்கள். ஆராதனைக்குரியவருக்கு ஆராதனை செய்தீர்கள். உள்ளார்ந்த ஆர்வத்தோடு செய்தீர்கள். அது ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தது. அதனால தான் ஞானம் வழங்கும் நன்னெறியை குறித்து ஆவியானவர் நமக்கு இன்னும் அதிகமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஞானம் என்று சொன்னால் அது இறை புகழ்ச்சி. அந்த ஞானம் என்று சொன்னால் அது இறை புகழ்ச்சி, இறைவனை குறிக்கிறது. அதனால தான் ஞானம் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. ஞானம் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. அது என்றும் அவரோடு இருக்கிறது. என்றும் அவரோடு இருக்கிறது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அவரிடம் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஞானம் அதனுடைய உயரத்தையோ நில உலகின் அகலத்தையோ ஆழ்கடலையோ ஞானத்தை யார் தேடி காண்பார்? எப்படி தேட முடியும்? அதிகாலை ஸ்தோத்திர பலி எடுக்க 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 நன்றி சொல்ல ஞானத்திலிருந்து ஊற்று வெளிப்படும். அல்லேலூயா. ஞானத்திலிருந்து ஊற்று வெளிப்படும் என்று சொன்னால் ஆண்டவரிடமிருந்து அந்த ஊற்று வெளிப்படும். நம்முடைய நோயிலிருந்தும் பிணிகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நஷ்டங்களிலிருந்தும் உடல் சோர்வுகளிலிருந்தும் அனைத்திலிருந்தும் விடுதலை தருகிற அந்த ஞானத்தின் ஊற்று ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. அதனால தான் சொல்றது, ஞானம் எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமென். செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு. செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு. ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு புதையல் இருக்கு. யாரோ ஒரு ஜோசிக்காரனோ யாரோ ஒருத்தர் சொல்லிட்டான், உங்கள் வீட்டில் ஒரு பெரிய புதையல் இருக்குது. அந்த காலத்தில் நோண்டப்பட்ட ஒரு பெரிய குடம் நிறைய தங்க காசு இருக்குது, தங்கம் இருக்குது, ஏதோ ஒன்று சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வோம்? 20 லட்சம் 30 லட்சம் வீடு கட்டினா கூட அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எப்படியாவது ஸ்கேன் பண்ணி அதை நோண்டி எடுக்க முயற்சி பண்ணுவோம். அல்லேலூயா. அதனால தான் அந்த நீதிமொழிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு. அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய், கடவுளை அறியும் அறிவை பெறுவாய். மறந்துடக்கூடாது. இப்போ ஞானம் எங்கிருந்து வருது? இறை புகழ்ச்சி தேவனிடம் இருந்து நமக்கு வருகிறது. அப்போ இந்த ஞானம் அளிக்க பயணம் சீராக்கிய ஞானத்தில் பார்க்கிறோம். உயர்வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஊற்று. வசனம் 5, என்றுமுள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள். அப்ப ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தை தான் ஞானத்தின் ஊற்று. கடவுளுடைய வார்த்தை தாங்க ஞானத்தின் ஊற்று. அதுதான் அந்த வார்த்தையை அனுப்பி அவர் நமக்கு கடவுளை அறியும் அறிவை நாம் பெற்றிட. ஏனென்று சொன்னால் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே. ஆமென். ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே. அதிகாலை
ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஆராதனை ஆராதனை என் அப்பாவுக்கே. ஆராதனை 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 என் அப்பாவுக்கு. எங்க அப்பாவுக்கு தான் ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானத்தை அளிப்பவர் எங்க அப்பா கொடுப்பார். ஆமென். ஆமென். அவரே எனக்கு கொடுப்பார், வேற யாரும் கொடுக்க முடியாது. இப்ப ஞானத்தினால் வரும் பயன் என்ன? அதனால தான் 2ஆம் அதிகாரம் நீதிமொழிகள், பிள்ளாய் 1ஆம் வசனம், நீ ஞானத்திற்கு செவிசாய்த்து மெய்யறிவில் உன் மனதை செலுத்தி. ஞானத்திற்கு செவிசாய்த்து. இப்ப ஞானத்தை செவிசாய். ஞானம் யார் என்று சொன்னால் ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய கட்டளைக்கு செவிசாய்த்து. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த ஞானம் என்று சொன்னால் கடவுளை குறிக்கிறது. ஞானத்திற்கு செவிசாய்த்து மெய்யறிவில் உன் மனதை செல். மெய்யறிவு என்று சொன்னால் உண்மையான அறிவு. மியூட் போடாதவங்க தயவுசெய்து மியூட் போட்டுக்கோங்க. மெய்யான அறிவு. மெய்யறிவில், மெய்யான அறிவு என்ற உண்மையான அறிவில் உன் மனதை செலுத்தி. 2ஆம் வசனம் அப்படியே கண்டு, என் மொழிகளை ஏற்று என் கட்டளைகளை சிந்தையில் இருத்திக்கொள். பாருங்க எவ்வளவு அத வசனத்தை எப்படி பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கான்னு பாருங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து உன்னுடைய மெய் அறிவில் அதை உணர்ந்து மனதை செலுத்தி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை சிந்தையில் இருத்தி கொண்டு நீ உன் உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய்யறிவுக்காக உறக்க மன்றாடு. எத்தனை பேர் புரிகிறது? எனக்கு ஜபிக்கவே முடியல, ஸ்துதிக்கவே முடியல, என் வாய் திறக்கவே மாட்டேங்குது. வீட்டுக்குள்ள அடைப்பு, குடிப்பழக்கம் ஒரு பக்கம், பான் பராக்கு போடுற பழக்கம் ஒரு பக்கம், தீய நாட்டங்கள், தீய சிந்தனைகள், வெறுப்பு, வைராக்கியங்கள். அதிலிருந்து வெளியில வா. அதிலிருந்து வெளியில வந்தனா எல்லா விமோசனம் கிடைச்சிடும். இல்லையா? அந்த குடிப்பழக்கத்தினால தான் குடும்பமே சீர்கட்டு போச்சு. சீர்கட்டு போய்கொண்டு இருக்கிறதே. இன்று நான் குடிப்பேன், நாளைக்கு என் பிள்ளைங்க குடிப்பாங்க, அப்புறம் பிள்ளைகளின் பிள்ளைகள் குடிப்பாங்க. அதெல்லாம் அப்படியே இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வருது, கொண்டாட்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் யாரு தடுத்து நிறுத்துறது? ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். அவர் தான் செய்வார். அதனால ஆண்டவருக்கு செவி சாய்த்து, கடவுளுக்கு செவி சாய்த்து, ஞானத்திற்கு செவி சாய்த்து. அல்லேலூயா. அதனாலதான் ஞானத்தை அளிப்பவர் 6ஆம் வசனம், ஆண்டவரே. அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே. அதனாலதான் அதிகாலையில் வேலைக்கு போறீங்களா, பசங்க ஸ்கூலுக்கு போறாங்களா, முதல்ல காலில் உட்காந்து ஆண்டவரிடம், ஆண்டவரை தேடு. செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு. உன் பிள்ளைகளை தேடவே. தூங்கிட்டு இருப்பானுங்க, எந்திரிக்க மாட்டானுங்க.
மற்ற ஃபங்க்ஷன் போகணும். ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன், இந்த ப்ரோக்ராம் சொல்லி பாருங்கள். 4 மணிக்கே அம்மாலாம் எழுந்திரிச்சிருவாங்க. இப்போல்லாம் போகிறான் ரெடியாக்கி அனுப்பிடுவாங்க. ஆண்டவரை தேடுனது, ஞானத்தை தேடினா தானே உங்கள் பசங்க நாளைக்கு நீங்கள் நினைக்கணும், என் பையன் தினமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறான், தியானிக்கிறான். குழந்தைகளை உட்கார வை. ஆண்டவர் சமயத்தில் குழந்தைகளை உட்கார வைக்க ஏன் மறுக்கிற? தலை உட்காந்தா தானே வால் உட்காரும். தலையே சரியில்லையே, அப்போ எப்படி வால் உட்காரும்? உட்காரு, பெரம்பிடு, கண்டித்தலும் திண்டித்தலும் ஞானத்தை தேடியதோர் நற்பேறு பெற்றோர். அதனால தான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது அதை தொல்லையாக நினையாதே. பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது அதை தொல்லையாக நினையாதே. ஆமென், ஆமென். ஆமென். பிள்ளாய், பாருங்க குழந்தை சொல்ற மாதிரி சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றார். உன் மக்களை, உன் பிள்ளைகளை உட்கார வை. காலையில் ஒன்றும் செத்து போயிட மாட்டானுங்க. 11 மணி 12 மணி வரைக்கும் ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறோம், எல்லாருமே தான். இதில் யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. 11 மணி 12 வரைக்கும் ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறோம். அப்புறம் காலையில் ரொம்ப தூக்கம். வேலைக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி. அப்புறம் எப்படி பிள்ளைங்க நல்ல படிப்பு, நல்ல மார்க் எப்படி எடுப்பாங்க? எப்படி? எப்படி பசங்க எப்படி பாடம் படிப்பாங்க? எப்படி? அந்த ஞானம் ஆண்டவர் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது அதை தொல்லையாக நினையாதே. 12ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்லுது. 12ஆம் வசனம், தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டிக்கின்றார். யார் மேல ரொம்ப பாசம் இருக்குதோ, ஏன் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நேற்று பார்த்தோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அதுக்கு தாங்க ஸ்தோத்திர பலி. எத்தனை பேர் புரிகிறது? நீங்க ஸ்தோத்திர பலி எடுக்கிறது எதுக்கு? எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுக்கு தான் இன்னைக்கு காலையில் அந்த நன்றி பலி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுக. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். ஆமென். எனக்கு கஷ்டம் வந்துச்சா, துன்பம் வந்துச்சா, எல்லாத்துக்கும் அவருடைய எனக்கு துன்பம் விழுது என்னுடைய நன்மைக்கே. அதனால தான் அவர் நமக்கு இறக்க செயல்களுக்காக அவரை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுவோம் என்று சொல்லி இந்த காலையில் முதல்ல நன்றி சொன்னோம். அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பக்கம் 31 மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் அனைதின தேவைகளை நிறைவேற்றி தருவதற்காகவும் எங்கள் குறைகளின் போது உம்மை தேடி கண்டடைய வழி காட்டுவதற்காகவும் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்கள் அனைதின தேவைகளை நிறைவேற்றி தருகிறார்.
எங்கள் குறைகளின் போது நம்மை தேடி அவரை தேடி கண்டடைய வழிகாட்டுகிறார் தான் ஞானம். ஆமென். ஆமென். 3ஆம் வசனம் பாருங்க. எங்கள் பலகீன செயல்களுக்காகவும் சோதனை நிறைந்த எல்லாவித குற்றம் குறைகளுக்காகவும் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி கூறுகிறோம். இப்ப இந்த இடத்துல பலகீன செயல்களா இருக்கட்டும், சோதனை நிறைந்த எல்லாவித குற்றக்குறைகளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆமென். எதிர்பாராமல் எங்களுக்கு நேரிடும் அனைத்து தோல்விகளுக்காகவும் அவமரியாதைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கே நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். பாருங்க, என்று அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனம் பாருங்க. துன்பங்கள் வழியாக நான் என்ற அகந்தையை மாற்றுவதற்காகவும் பொறுமையையும் கருணையும் எமக்கு கற்றுத்தருவதற்காகவும் உம்மை உம்மை போற்று. போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். நீ நன்றி சொல்லு. எனக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சு? நன்றி சொல்லு. ஒரு காலத்துல நம்ம அடங்காம திரிஞ்சிட்டு இருந்தோம். ஆண்டவர் அடக்கி கொண்டு வந்து ஆண்டு சமூகத்தில் உட்கார வைக்கிறதுக்காகவே இந்த நோய் வந்தது என்று நினைத்துக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நம்ம பல இடத்துல சாட்சி சொல்லியிருக்கிறோம். உலகமே 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 என்று ஓடிக்கொண்டிருந்தேன் ஒரு காலத்தில். ஆண்டவரை நான் தேடவில்லை. ஆண்டவரை தேடுவதற்காக ஆண்டவரை தேடினேன். இன்னைக்கு ஆண்டவர் எல்லா தீமையிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறாரே. நன்றி சொல்லக்கூடாதா? உம்மை போற்றுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். இந்த வார்த்தை இன்றையிலிருந்து நம்முடைய வீடுகளில் ஒலிக்கட்டும். ஆமென். ஆமென். குடும்பத்தில் சண்டை, புருஷன் பொண்டாட்டி நடுவில் சண்டை வருதா? உன் மனசுக்குள்ள இந்த ஜெபம் வந்துடணும். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமென். 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 மாமியார் மருமகளுக்கு இடையே சண்டை வர மாதிரி தோணுதோ? சத்தமா சொல்லி உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். என்று நீ அந்த ஜெபத்தை சொல்லிட்டே இரு. அதுதாங்க மனவல்லி ஜெபம். ஆமென். 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 அதுதாங்க ஆயுதம். ஜெபமாலை ஆயுதத்தை போல அது ஒரு ஆயுதங்க. மனவல்லி ஜெபம். உனக்கு கஷ்டம் வருதா? உடல் வேலை ஒத்து கொடுக்க மாட்டேங்குதா? தோல்வியா? வியாபாரத்தில் நஷ்டமா? உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். சொல்லிப்பாரு. நீ சரண்டர் ஆயிரு. என்னடா நான் இவ்வளோ தொந்தரவு உனக்கு கொடுத்துருக்குறேன், இவ்வளோ பிரச்சனையெல்லாம் கொடுத்துருக்குறேன். அப்போ கூட இவன் யோபுவை போல தன் வாயினால் பாவம் செய்யவில்லை, மனதினால் ஆண்டவரை தூற்றவும் இல்லை. யோபு எப்படி இருந்தார்? அதனால தாங்க எல்லாமே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார் யோபு. ஆமென். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சமுத்திரம் கஷ்டமா, நஷ்டமா, தோல்வியா, இன்னலா, இடரா, நெருக்கடியா ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. அதனால தான் அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். ஆமென். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிறைய வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிறைய வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம்
ஆற்ற வேணும். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறருடைய காயங்களை ஆற்றணும். ஆமென். ஆமென். ஆற்றுதா? ஆற்றுதா? இன்னும் இன்னும் மெருகூட்டி 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 பெருசாக்குறோம். அதனால தான் சீராக்கிய ஞானத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே. தாழ்ச்சியை குறித்து பார்த்தோம். 23ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம், உனக்கு அப்பாற்பட்ட செயல்களில் தலையிடாதே. ஏனெனில் உனக்கு காட்டப்பட்டவையே மனித அறிவுக்கு எட்டாது. உனக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, அது மனித அறிவுக்கு எட்டாதவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உனக்கு மிகவும் கடினமாய் இருப்பவற்றை தேடாதே, உன் ஆற்றலுக்கு மிஞ்சியதை ஆராயாதே. அப்ப ஆண்டவர் நமக்கு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்குறார், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. அதனால தான் சீராக்கு ஞானம் 3:1 சொல்கிறது, குழந்தைகளே, உங்கள் தந்தையாகி எனக்கு செவி சாயுங்கள், நான் கூறுவதன்படி செயல்படுங்கள், அப்பொழுது என்ன அழகா இருக்குதுங்க வசனம், ஒன்னொன்னும் கிடைக்குது பாருங்க. இந்த ஸ்தோத்திர பலி எடுத்து அவருக்கு நன்றி சொல்லி பாருங்க, வசனம் தன்னால வந்து விடுகும், அள்ளிக்கும். அதனாலதான் ஆண்டவர் ஒருவரே, சீராக்கு ஞானம் 1:8 சொல்லுகிறது, ஆண்டவர் ஒருவரே ஞானி. அவர் ஒருவர் தான் ஞானி, அவர் ஒருத்தர் தான் ஞானி, நம்மளாம் யாருமே கிடையாது. அவர் கர்த்தர் நல்லவர், அவர் ஒருவரே நல்லவர், வேற யாரும் இல்லை. நம்மளாம் நினைச்சுக்கிறோம் ரொம்ப நல்லவன் நல்லவன் நல்லவன், இல்லை, அவர் ஒருவரே கர்த்தர் மாத்திரம் தான் நல்லவர். ஆண்டவர் ஒருவரே ஞானி, தம் அரியணையில் வீற்றிருக்கும் அவர் பெரிதும் அச்சத்திற்குரியவர். அரியணையில் இருக்கிறாரு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தர். ஆமென். அதனால்தான் 9ஆம் வசனம் சீராக்கு ஞானம் 1:9 சொல்லுகிறது, அவரே ஞானத்தை படைத்தவர், அதனை கண்டு கணக்கிட்டவர், தம் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஞானம் இருந்தது, அசைவாடி கொண்டிருந்தது. உலக பொருள்கள் எல்லாத்தையும் படைத்தார், அதையும் படைத்து அதுக்கெல்லாம் பேரிட்டு கணக்கிட்டு தன் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பினார். இன்னைக்கு மனுஷன் எங்கெங்கயோ ஞானம், எங்கெங்கயோ கண்டுபிடிப்பு, பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் போயிட்டாங்க. எங்க கண்டுபிடிச்சாலும் அதெல்லாம் கண்டுபிடிக்க வச்சதே ஆண்டவர் ஒருவர் தான். அல்லேலூயா. அதனால தான் தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார். தன்னுடைய ஈகைக்கேற்ப, அருள் வளத்திற்கேற்ப, அவருடைய இரக்கத்திற்கேற்ப எல்லா உயிர்களுக்கும், யாருக்கும் பாரபட்சம் பார்க்கல, எல்லா உயிர்களுக்கும். ஒரு நாய்க்குட்டி பாருங்க எவ்வளவு நன்றி உள்ளதா இருக்குது, எவ்வளவு நன்றி உள்ளதா இருக்கு. ஒரு நாய்க்குட்டியாக இருக்கட்டும், ஒரு பூனைக்குட்டியாக இருக்கட்டும்,
அது அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கு. அப்போ எல்லா உயிர்களுக்கும் ஞானத்தை கொடுத்துருக்கார். நன்றி உள்ள பிராணி, நாய், பூனையாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்கிறார் பாருங்க. கழுதை ஆமென். கால் காலை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது. காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது. கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது. ஆனால் இஸ்ரேலோ ஆனா அறிந்து கொள்ளவில்லை. பாருங்க, மிருகங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு, அதுங்கெல்லாம் தெரிஞ்சுக்குது ஆண்டவர் தான் சொல்லி. ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ள, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. பாருங்க ஞானம் எப்படி. அதான் சொல்றார் 4ஆம் வசனத்தில், ஏசாயா 1:4, ஐயோ பாவம் நிறைந்த உங்கள் அநீதி செய்வோரின் கூட்டம், கூட்டமிட்டு தீச்செயல் புரிவோரின் வழிமரபு, வழிமறித்து கேடுகட்ட மக்கள் இவர். மக்களை ஆண்டவரை, புறக்கணித்து விட்டார்கள். இஸ்ரேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள். அவருக்கு அந்நியராய் ஆகிவிட்டார். சொந்தமே இல்லாமல் போச்சு, பந்தமே இல்லாமல் போச்சு. அதனால தான் 1 பேதுரு 2:9 மிக அழகாக சொல்றாரு. என்ன சொல்றாரு? மீண்டும் 1 பேதுரு, ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி, வழிமரபினர், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய வழி மரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது தாங்க நம்முடைய வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய மேன்மை மிக்க, அதனால தான் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாத்துக்கும் நன்றி. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன் மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன் நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், எதை குறித்தும் பயமில்லையே, என் நேசர் நடத்துகிறீ. செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன். நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் ஆயனே, என்னை கைவிடாத என் ஆயனே, கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உன்மடியில் தாய்ந்து விட்டேன் நான். அதனால தான் சொல்றார் பாருங்க, நேற்று பார்த்தோம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், நான் இதை உங்களுக்கு கட்டளையாக சொல்லவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஞானத்தை பெற்றுக்கோ, அடைஞ்சுக்கோ, பண்ணிக்கோ, ஆண்டவரை தேடிக்கோ, கட்டளையாக சொல்லவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. மாறாக பிறருடைய ஆர்வத்தை எடுத்து காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா என்று சோதிக்கவே இவ்வாறு செய்கிறார். ஆமென். இன்னைக்கு ஞானத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாருன்னா,
உங்கள் அன்பு உண்மையானதா என்பதை சோதிக்கவே இவ்வாறு செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை. இல்லை. அப்ப எந்த அளவுக்கு நீ ரிசீவ் பண்ணிக்கிற காலையில மன்னா, ஆமென். அல்லேலூயா. இறை மன்னா காலையில் ஆண்டவர் கொடுக்குறாரு, நீ எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ற, எந்த அளவுக்கு கேட்கிற, எந்த அளவுக்கு அதை எடுத்து வாசிக்கிற, அது உன் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீ அவமதிச்சினா அவர் ஒன்று கண்டுக்க மாட்டார், அவமதி. கண்டுக்காம இருந்துருவார், பேசாம இருந்துருவார், சைலண்ட் ஆயிடுவார். அல்லேலூயா. 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 சைலண்டாக தான் இருப்பார், ஒன்றுமே பண்ண மாட்டார், பேசாம அமைதியாக இருந்துருவார், குழந்தை மாதிரி பேசாம இருந்துருவார். தூய ஆவியானவருக்கு துயரம் வருவித்துட்டு, தூய ஆவியானவருக்கு துயரம் வருவிக்காதே. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 51:10 சொல்லுது, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்திரளும், புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கிடலும் என்ற அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். உம்மை போற்றுகிறோம். பாடுவோம். உம்மை போற்றுகிறோம். யாராவது ஒரு குரூப் சப்தமாய் பாடுவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம். ஏன் நன்றி கூறும்போது அங்கே அமுங்கி போச்சு? நன்றி சொல்ல மனசு இல்லை பார்த்தியா? அந்த வார்த்தை போச்சு பார்த்தியா? அந்த வார்த்தை போச்சு பார்த்தீங்களா? அப்படியே டிம் ஆகிட்டு போகுது பாருங்க. அந்த நன்றி சொல்ல மனசு இல்லை பார்த்தீங்களா? எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்கே என்ற நன்றி சொல்ல அந்த வார்த்தை வரல பார்த்தீங்களா? எத்தனை பேர் உணர்ந்தீங்க? எத்தனை பேர் உணர்ந்தீங்க? ஆமென். உணராமலே இருக்கிறியே. ஐயோ அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ என்னை பற்றி, ஐயோ அவங்க என்னை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, என்னுடைய கிரீடம் போயிருமா? உணருங்க. உம்மை போற்றுகிறோம், உம்மை போடுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி கூறுகிறோம். நன்றி செலுத்து ஆத்துமாவே, நன்றி சொல்லு. கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்கு ஆமென். நன்றி சொல்லு. தாய்மடியில தவற குழந்தை போல படுத்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடு. தந்தையே இறைவா, தூய ஆவியை பொழுது எங்களுக்கு வரும் சகல துன்பங்களையும் சந்தோஷங்களையும் இறை திட்டம் என்று உணர்ந்து ஒரே மனைவியுடன் நினைத்து நின்று செயல்பட எங்களை பக்குவப்படுத்தும் சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தையே இறைவா, உமது தூய ஆவியை பொழிந்து எங்களுக்கு வரும் சகல துன்பங்களையும் சந்தோஷங்களும் அது இறை திட்டம் என்று உணர்ந்து ஒரே மனநிலையோடு நிலைத்து நின்று செயல்பட எங்களை பக்குவப்படுத்துங்கப்பா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தையே இறைவா, தூய ஆவியை பொழிந்து வல்லமையோடும் விவேகத்தோடும் இயேசுவை பறைசாற்ற உம் தெய்வீக அன்பையும் ஆற்றலும் இப்போதும் எப்போதும் எங்களுக்கு தாங்கன்னு கேட்கணும். நன்றி ஆண்டவரே. தந்தையே இறைவா, தூய ஆவியை பொழிந்து எங்களால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் எமக்கு தாரும் என்று சொல்லி, இவற்றை பாகுபடுத்தி அறியக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. அதனால தான் இன்னைக்கு ஞானத்தை குறித்து பார்க்குறாங்க. நம்ம சாய்ஸ் படி போகாது, அவர் சாய்ஸ் தான் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா.
இறை ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை உணர்ந்தவர்களாக கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, அன்பே உருவான எங்களது அருமை தகப்பனே, ஒப்பு கொடுப்போமா நம்ம ஆண்டவர்கிட்ட. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, இந்த அருமையான வாக்கு தத்தங்களை தந்தீர், அருமையான வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. எப்படி நான் நன்றி சொல்லுவேன், எப்படி நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே என்று சொல்லி, எப்படி நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே என்று சொல்லி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதத்தில் நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதத்தில். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் சுதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? யார் யார்? உமக்கொப்பானவர் யார்? யார் யார்? உமக்கொப்பானவர் யார்? யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? யார் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நன்றி இறைவா. அதிகாலையில் ஆண்டவரே, உம்மை தேடி வந்த பிள்ளைகளுக்கு அன்றாட மன்னாவே எங்களுக்கு தந்து எங்களை ஊக்குவித்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஸ்துதி செய்ய, தொடர்ந்து உமது பாதத்திலே அமர ஆசீர்வதித்தமைக்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் உடைய திருப்பாதம் அமர்ந்து நாங்கள் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதித்தரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உலகள இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் கேட்கப் போகிறவர்களையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. Have a nice day. God bless you.